தோள்பட்டை சார்ந்து வரக்கூடிய வலிகளுக்கு எல்லாமே ஒரு எளிய தீர்வு என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தசை இறுக்கத்தை தளர்வு செய்ய வேண்டும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, ஒரு எளிய பயிற்சி. ஷோல்டர் அதுக்கப்புறம் அப்படியே கையை விட்டும்போது அப்படியே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அந்த வலிகள் போன இடமே தெரியாது. அந்த மாதிரி இருப்பீங்க. அப்போது தசை இறுக்கம் என்பது தளர்வு செய்வதற்கு இது ஒரு வழி. ரைட். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வலிகளாக இருந்தாலும் சரிங்க, 2 நிமிடங்களில் கோது தெரப்பியில் அதை தீர்க்க முடியும், குணப்படுத்த முடியும். அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க. மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, தைலம் கிடையாது. மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா, அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வலியை 2 நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா அவங்களுக்கு கிடச்சிருங்க. தோள்பட்டை வலிங்க இப்போ பார்த்தீங்கன்னா, அமர்ந்திருக்கக்கூடிய பொசிஷன் அப்படிங்கிறது சிலருக்கு தவறாக இருக்குது. ஒரு கையை மேலே தூக்கினாப்பில் உட்காந்துட்டு இருக்கிறது, இல்லை கொஞ்சம் சரிஞ்சு உட்கார்றது, இந்த மாதிரி காரணங்கள்லாம் தோள்பட்டை வலி அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த தோள்பட்டை வலியிலிருந்து குணமாகி சரியாகிறதுக்கு என்ன செய்யணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அன்பே சிவம், நான் உங்கள் மெய்யரி சுகுமார். தோள்பட்டை வலிக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. அதில் இன்றைக்கு சமீப காலமாக பார்த்திங்கன்னா, இந்த ஐடி ஃபீல்டுலாம் வேலை செய்கிறவங்கலாம் இருக்காங்க. இரவு பகல் பாராமல் வேலை செய்யக்கூடிய எல்லாருக்குமே, ஐடி ஃபீல்டு இல்லை எல்லாத்துக்குமே தோள்பட்டை வலி ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்குவதாக இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் பாருங்கள், நல்லா கவனிச்சிங்க. இந்த தோள்பட்டைகள் 2 பக்கமான ஷோல்டருமே பாருங்கள், இது நேராக பக்கவாட்டில் இருக்கணும். இப்போ சில பேர் அப்படியே சுருங்கி முன்னாடி வரும், அப்படியே யூ மாதிரி முன்னாடி குறுகினார் போல் வர்றாங்க இல்லையா, தோள்பட்டை இறுக்கம் அப்படின்னு பேருங்க. தோள்பட்டை இறுக்கத்தினால தசைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, தசைகள் சுருங்கும் போது அது வலியை கொடுக்கிறது. இதனால் வரக்கூடிய வலி. இதற்கு அடுத்தது இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்களே, தூக்கம் விழிப்பது, அது இரவு வேலையாக இருக்கலாம், இல்லை இரவு வேலையே இல்லைனாலும் நான் தூக்கம் முழிச்சிட்டு தான் இருப்பேன் அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த புருஷன் சொல்கிறன்னு சொல்லக்கூடிய தோள்பட்டை இறுக்கம் அப்படிங்கிற ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. ஆக எப்படி இருந்தாலும் சரிங்க, இந்த தோள்பட்டை சார்ந்து வரக்கூடிய வலிகளுக்கு எல்லாமே ஒரு எளிய தீர்வு என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தசை இறுக்கத்தை தளர்வு செய்ய வேண்டும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, ஒரு எளிய பயிற்சி. தசையில் தோள்பட்டை இந்த புருஷன் ஷோல்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிய வலி என்ன கேட்டிங்கன்னா, பாருங்கள், இந்த கைகள் 2ஐயும் இப்படி பின்னாடி இப்படி கட்டிக்கிங்க. இப்படி கட்டிக்கிட்டிங்கன்னா பாருங்கள், என்னுடைய ஷோல்டர் பாருங்கள், இப்போ நேராக நிமிந்தமாக இருக்கா, அகலமாக பின்னாடி போகுதா. இதுக்கு முன்னாடி பாருங்கள் சமமாக இருந்துக்கலாம், கொஞ்சம் முன்னாடி வந்த மாதிரி இருக்கலாம். பாருங்கள், புருஷன் ஷோல்டர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டைட்டாகவே சுருங்கின மாதிரியெல்லாம் இருக்கும். அவங்களுக்கெல்லாமே கைகளை இப்படி பின்னாடி கட்டிக்கிட்டிங்க அப்படின்னா தோள்பட்டை நல்லா அகன்று விரிந்து பின்பக்கமாக போகும் இல்லையா, அந்த தசை இறுக்கம் என்பது லூஸ் ஆயிருங்க, தளர்வு நிலைக்கு வந்துடும், அந்த வலிகள் போயிடும். இந்த பயிற்சி எவ்வளோ நேரம் செய்யலான்னு கேட்டிங்கன்னா, சும்மா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே உங்கள் வீட்டில், ஹாலில், மொட்டை மாடியில், இது மாதிரி இடங்களெல்லாம் வாக்கிங் போகலாம். பின்னாடி கையை கட்டிகிட்டே வாக்கிங் போய் பாருங்கள். ஷோல்டர் அதுக்கப்புறம் அப்படியே கையை விட்டும்போது அப்படியே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அந்த வலிகள் போன இடமே தெரியாது. அந்த மாதிரி இருப்பீங்க. அப்போது தசை இறுக்கம் என்பது தளர்வு செய்வதற்கு இது ஒரு வழி. ரைட். அதே போல் இந்த வாதநாராயணி எண்ணெய் எங்கெங்கே எல்லாம் தசை இறுக்கத்தில் இந்த புருஷன் சொல்கிற இந்த பக்கம் வலிக்குதா, இந்த இடத்துக்கு பயன்படுத்துங்க. இல்லை இந்த பக்கம் 2 பக்கமே வலிக்குதா, இந்த எண்ணெயை பயன்படுத்துங்க. புருஷன் சொல்கிற அப்படிங்கிற வலிகளை நம்ம நீக்கி விடலாம். இதெல்லாம் ஒரு இயற்கையான வலிகளுங்க. இது இல்லாமல் 2 நிமிடங்களில் புருஷன் சோல்ரை குணப்படுத்துறதுக்கான ஒரு அருமையான வழிமுறை ஒன்று இருக்குங்க. கோது தெரப்பின்னு ஒரு தெரப்பிங்க. இந்த தெரப்பி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா 2 நிமிஷத்தில் உங்கள் வலின்னு இல்லை, உங்கள் குடும்பத்தார், உங்கள் உற்றார் யாருடைய வலிகளாக இருந்தால் 2 நிமிஷத்தில் நீங்கள் குணமாக்கிடலாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தான் இந்த கோது தெரப்பி. இந்த கோது தெரப்பியில் இந்த புருஷன் சோல்ரை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ வலது பக்கம் இந்த தோள்பட்டை இந்த ஷோல்டர் வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்முடைய கோது தெரப்பி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கே வலி உள்ளதோ அந்த வலி உள்ள இடம் என்பது சிகிச்சைக்குரிய இடமே அல்ல. அப்போ வலி அங்கே இருக்குது, மறுபடியும் அங்கேயே பிடிச்சி அமுத்தின எச்சாத்தானே வலிக்கும். அதனால் நாம் சிகிச்சை தரக்கூடிய இடம் கோது தெரப்பியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதற்கு எதிராக இருக்கக்கூடிய இன்னொரு இடம் இருக்குங்க. இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டர்லேருந்து ஒரு பெருக்கல் குறி போல் பின்னாடி முதுகு பக்கமாக பார்த்திங்கன்னா, பின்னாடி ஷோல்டர்லேருந்து பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸோடைய ஒரு பக்க சாய்வு கோடு மாதிரி வந்தீங்கன்னா பின்பக்க இடுப்பு பக்கமாக வருங்க. அந்த பக்கமாக ஒரு மிதமான அழுத்தம் கொடுக்க வேண்டியது இருக்குது. சும்மா 2 நிமிடம் தான். ஒரு ஆள்காட்டி விரல், அது கட்டை விரல், இது மாதிரி ஒன்றில் 2 நிமிஷம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இந்த தோள்பட்டை வலி இருக்கு இல்லையா, அங்கே அழுத்தம் கொடுக்குறதுனாலே சரியாக போயிடும். இதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏங்க இங்கே இருக்கிற வலி இங்கே அழுத்தம் கொடுத்தா சரியாக போயிடுமா? போயிடும்.
இதுதாங்க கோது தெரப்பி. ஆக இப்படி ஒரு அற்புதமான பயிற்சி. இந்த தெரப்பியை கற்றுக்கிறதுக்கு உங்கள் அனைவரையுமே நம்ம அன்போடு வரவேற்கிறோம். இந்த தெரப்பி கற்றுக்க முடியுமா? ஆமாம், கற்றுக்கலாங்க. உங்கள் அனைவருக்குமே அந்த வாய்ப்பு உண்டு. என்ன, வரக்கூடிய ஜூன் மாதம் 12லேருந்து 16 வரைக்கும் இது ஒரு ஆன்லைன் வகுப்பாக நடைபெற இருக்குங்க. இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் தினசரி 2 மணி நேரம். இந்த பயிற்சி வகுப்பில் கோது தெரப்பினா என்ன, வலி ஏன் வருது, இந்த பிரசவம் ஷோல்டர் மட்டும் இல்லை, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்புல ஏன் வலி வருது, அந்த வலி வரக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி நாம் எப்படி மேற்கொண்டு வராமல் பண்ணிக்கிறது. இந்த 2 நிமிஷத்தை வலி நிறுத்துறது மட்டும் இல்லை, மேற்கொண்டு வலிகளே வராமல் செய்வதற்கு என்னெல்லாம் பண்ணலாம். இந்த வலிகள் தான் வாத நோயாக பிற்பாடு மாற்றம் அடையுது. அப்போ பிற்பாடு வரக்கூடிய வாத நோய்களும் கூட வராமல் எப்படியெல்லாம் செய்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அனைத்து விஷயங்களுமே இந்த கோது தெரப்பியில் நம்ம கற்றுக் கொடுக்குறோங்க. ஆக இந்த கோது தெரப்பி கற்றுக்கிறதுனால எல்லோருமே பயனடை முடியும். குறிப்பாக மாற்று மருத்துவர்னு சொல்லக்கூடிய அக்குபஞ்சரிஸ்ட்டு, வர்மா தெரபிஸ்ட்டு, இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இவர்களெல்லாம் கற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அவருடைய நோயாளிக்கு இந்த தெரப்பியை பயன்படுத்தி உதவி செய்ய முடியுங்க. ரொம்ப சுலபமாக 2 நிமிஷத்தை வெளியில் வந்துடுவாங்க. சரிங்களா? ஆக இந்த வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வகுப்பிற்கான கட்டணம் ரூபாய் 2000. இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.